என்னப்பா இது ஸ்கேண்டல் கிண்டல்னு பெரிய வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தம்ப்நெயில்ல போட்டிருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமா என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஸ்கேண்டல் தான். திமுகவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பாராட்ட குடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ள போவோம். எந்த எலக்ஷனா இருந்தாலும், எந்த ஒரு மாடர்னைஸ்டு ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு அப்டேட்ஸா இருந்தாலும், இல்ல ஆப்ஸா இருந்தாலும், எந்த ஒரு சமூக வலைதளமா இருந்தாலும், அத சிறப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா வந்து இந்திய லெவல்ல நீங்க பிஜேபிய சொல்லலாம். ஆனா பிஜேபிக்கே வந்து தமிழ்நாட்டோட ஆவரேஜ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, டஃப் குடுக்கக்கூடியது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த வகையில அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி, ஒவ்வொரு டெக்னாலஜியும் எப்படி யூஸ் பண்ணி தங்களோட கட்சிய வந்து பரப்புரை செய்யணும், தேர்தல்ல வெற்றி அடையணும். அது மட்டும் இல்லாம திட்டங்கள் செய்யறோமோ இல்லையோ, செய்ற மாரி மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு எப்படி வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல, இன்னைக்கு வரைக்கும் அவங்கள யாராலயும் அடிச்சுக்கவே முடியாது. அந்த வகையில தங்களோட டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ட இந்த தேர்தல் கேம்பெயின்லயும் சும்மா காட்டி, மக்கள அசர வச்சிருக்காங்க. தங்களோட ஆட்சிய வச்சு இந்த 4 1/2 வருஷத்துல அசர வச்சாங்களோ இல்லையோ, திருப்பியும் ஆட்சிய புடிச்சிரணும். மக்கள்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள வந்து பண்ண மாரி காட்டிட்டு, அதுக்கு மேல வந்து சில விஷயங்கள அவங்க கிட்ட வந்து திருடிட்டு போணும். நான் திருப்பியும் அந்த வார்த்தைய வந்து மாத்திக்க போறதில்ல. உண்மையா சொல்ல திருடிட்டு போணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக்க தங்களோட தேர்தல் கேம்பெயினாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க திமுகவினர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட கேம்பெயின்ல சிரிச்சுட்டு கைய உயர்த்தி நிக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து எந்த கட்சியோட தலைவரோட அந்த கை மூவ்மெண்ட் மாரியே இருக்கு. அத காப்பி அடிச்சு இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க ஏரியாலயே நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க ஏரியால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா வந்து நீங்க டக்குன்னு போயிட்டு, அங்க யார் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காரோ, இல்ல அந்த ஏரியால எந்த கட்சி வெயிட்டோ, திமுகவோ, அதிமுகவோ, அதுல ஒரு பிரதிநிதி இருப்பாரு. அவர்கிட்ட போய் சொன்னீங்க அப்டின்னா வந்து, அங்க இருக்கிற ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு மேட்டர் முடிச்சு குடுப்பாப்ல. ஆர்டிஓல ஏதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணி குடுப்பாப்ல. வீட்ல ஏதாவது பிரச்சனை பக்கத்து தெருவுல பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்டின்னா, அவர் தான் வந்து கூட்டின்னு போவாப்ல. அந்த மாரி ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, குறிப்பா திமுகல என்ன பண்றாங்கன்னா, அவங்க தலைமையில இருந்து ஒரு கேம்பெயின சொல்லியிருக்காங்க. சில கோடி பேர்கள வந்து நம்ம வந்து சேர்க்கணும் கொஞ்ச நாள்லயே. அதாவது நம்மளோட கட்சியில உறுப்பினர் சேர்க்கிறது மட்டும் இல்லாம, அவங்களோட டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மென்ட் வந்து குடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் திட்டத்த ஆரம்பிச்சு வச்சோனே, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே இத பண்றாங்களா? இல்ல இவங்களுக்காக வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் நிறுவனத்தில 5ல் ஒருவர் யாராவது இத சொன்னாரா? இல்ல முக்கியமான அந்த குடும்ப நபர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரு சொல்லி இத செய்றாங்களா? அப்படிங்கிறது தெரியவே இல்ல. என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு இந்த ஏரியால கொஞ்சம் மவுசா, ரவுசா சுத்தின்னு, வெள்ள சட்டை போட்டுன்னு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்டாலினோட ஃபோட்டோ வச்சிருப்பாங்கல்ல. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. உதயநிதியோட ஃபோட்டோ வச்சிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க, ஒரு வீடுகா போறது. குறிப்பா இவங்க டார்கெட் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா பேக்கிங் எதுவுமே இல்லாம, கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு இயல்நிலை மக்கள். அவங்களோட வீட்ல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரோ இல்லையோ, வீட்ட போயிட்டு கதவ தட்டுறது. தட்டிட்டு "வெளில வாங்கம்மா, வெளில வாங்க." அதாவது அம்மான்னு கூட கூப்பிடுறதில்ல. "வெளில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா கூப்பிடுறது. நெறைய இடத்துல நான் என்ன கண்ணால பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பல வீடியோஸ பார்த்துட்டு அந்த ஆதாரத்தில தான் நான் வந்து பேசியிருக்கேன். என் ஏரியால நடக்குது இது. எங்க வீடு இருக்கிற ஏரியால நடக்குது. போயிட்டு கூப்பிடுறாங்க. இந்த குடிசை பகுதி, அப்புறம் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த ஏழ்நிலை மக்களுக்கு போயிட்டு தட்டி உரிமையா கூப்பிட்டு வெளில கூப்பிடுறது. கூப்பிட்டு அப்புறம் வீட்ல எத்தன பேரு? அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கேட்கறது. கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் அந்த வோட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே வந்து முக்கியமான ஒரு ஃபோன் நம்பர வாங்கிட்டு, அதற்கு வந்து அந்த ஓடிபி வந்துச்சான்னு பாருங்கன்னு சொல்றது. அந்த ஓடிபி வந்தோனே பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நெறைய பர்சனல் ரெக்கார்ட்ஸ வந்து எடுத்துக்கிறாங்க. வீட்ல இருக்கவங்க பேரு, அப்புறம் ஏஜு, ப்ராப்பர் அட்ரஸு, அதுக்கப்புறம் வந்து லைக் வேற யாராவது சொந்தக்காரங்க ஏதாவது தள்ளி இருக்காங்களா? இங்க இருந்தா போனவங்க. இப்ப யாருக்கெல்லாம் அங்க ஓட்டு இருக்கு? அது மட்டும் இல்லாம, அந்த வோட்டர் டீட்டெயில்ஸ்ல இருக்க எல்லா டீட்டெயிலுமே வந்து கலெக்ட் பண்றது. இதுல இந்த கவர்ன்மென்ட்டோட போர்ட்டல்லேருந்து வரா மாரி நெறைய இடத்துல வந்து ஓடிபி அனுப்பிச்சுட்டு அத வந்து வாங்குறாங்க. அப்படி எதுக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட வோட்டர் ஐடிய நாங்க வந்து அப்டேட் பண்ணி தரோம். தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல. அந்த நேரத்துல நீங்க வந்து ஓட்டு போடுறப்போ, உங்களால ஓட்டு போடுறதுக்கான சரியான வோட்டிங் கார்டு இல்லாம உங்கள அனுப்பிச்சுட்டாங்கன்னா, ஜனநாயக கடமைய ஆற்ற விடாம பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு மனசு வலிச்சிரும். அதனால நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு கேட்டு, இந்த பெர்சனல் டேட்டாவ ஃபுல்லா வாங்குறாங்க. இது வந்து பேசிக்கலி பிரைவசிய பிரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது மாடர்ன் கேம்பெயின்னு சொல்லி டிசைன் பண்ணி அனுப்புனது மட்டும் இல்லாம, இத அவங்க தெரியாமலாம் பண்ணல. முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தில வந்து டேட்டா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தே. ஸோ ரொம்ப அதிகாரப்பூர்வமாவே, ரொம்ப உரிமையா வந்து அதிகாரம் செஞ்சு உங்ககிட்ட இருந்து உங்களோட பெர்சனல் டேட்டாவ திருடிக்கிட்டு போறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இத. இதில உங்களோட வோட்டிங் கார்ட்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டதுனால, அவங்களே உங்ககிட்ட கேட்காமலே, இல்ல சொல்லாமலே ஏதோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து உங்களோட பேர போட்டு விட்டுறது, இல்ல நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி கணக்க காமிக்கிறது. அப்படி உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க அந்த ஸ்கீம்ல இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இவங்களே அதில சேர்த்து விட்டு ஒரு கணக்க வந்து காமிச்சுருவாங்க. இந்த மாரி நீங்க உங்களுக்கு தேவையே இல்லாத, இல்ல சில நேரத்தில தேவைப்படுற வெல்ஃபேர் ஸ்கீம்லயே உங்களோட பேர் இருக்கும். ஆனா அதற்கான பலன் நீங்க வந்து பெறுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்க தான் அந்த ஸ்கீம்ல இருக்கீங்கன்னே தெரியாதே. இந்த மாரி வேலைகளும் கேவலமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி டேட்டா இஸ் வெல்த் அப்படிங்கிறனால, அந்த ஏரியால இருக்கிற குறிப்பா அந்த தொகுதியில இருக்க அந்த டிஎம்கே கேடர்ஸ் எல்லாத்துக்குமே
உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் போய் சேர்ந்துருது. ஸோ எல்லார்கிட்டயுமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்குறோம். சார் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து பில்லு போடுற இடத்துல கேட்டானா, அங்கே உங்களுக்கு உரிமை இருக்குது. இல்லைங்க என்னோட ஃபோன் நம்பர் சொல்ல முடியாது, எனக்கு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு பில்லு போட்டு தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் கேட்காம உங்களுக்கு போட்டு கொடுக்கணும். ஸோ எந்த இடத்துல உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் வேறு வழியே இல்லைனா தான் கொடுக்குமே தவிர்த்து, சில இடங்களில் நீங்கள் கொடுக்காம வந்து மறுக்கலாம். உங்களோட இஷ்டத்தின்படியே நீங்கள் வந்து ஷேர் செய்யப்பட வேண்டிய டீட்டெயில்ஸ் தான் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். நான் சொன்ன மாதிரியான இந்த ஓட்டர் டீட்டெயில்ஸாக இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டு டீட்டெயில்ஸாக இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கறதுக்கு ஈக்குவலான ஒரு மேட்டர் தான். ஸோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு தேவையே இல்லாத ஆட்கள் கிட்டலாம் உங்களோட குடும்பத்தோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கணுமா? இது எந்த அளவுக்கு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா வந்து இப்போ திமுக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நியாயப்படுத்தவும் முடியாது, எதிர்க்க முடியாது. அது சரியாக இருந்தால் வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்க போகிறோம், தப்பாக இருந்தால் இது மாதிரி எதிர்த்து பேச போகிறோம். ஆனால் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து பண்ணணும்னு ஐடியாவும் வரல. அவங்க தான் பண்ணுறாங்களே, நம்மளும் இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் யோசிக்கவே இல்லை. அப்படி ஐடியா யோசிச்சாலும் அவங்களால பர்சனல் டீட்டெயில்ஸை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆளுங்கட்சியாக இப்போ திமுக இருக்கிறதுனால சில இடங்களில் அதிகாரிகளோட துணையோட அந்த ஏரியாவில் இருக்க திமுகவோட லோக்கல் ஆளுங்களாம் இந்த மாதிரி பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. பட் என்னவோ இப்படி இருக்கிறப்போ நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே ஒரு கட்சிக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க அந்த தேர்தலை அணுகிற விதம் அப்படிங்கிறப்போ பிளேயிங் ஃபீல்டில் அதிமுகக்கு எப்போவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த வகையில் தேர்தல் தொடங்கிறதுக்கு முன்னாடியே திமுக ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 அடி முன்னாடி போய் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட வச்சுக்கிறது. இது வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அண்ட் இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் இல்லாமலே வந்து பல டிஜிட்டல் ஹேக்கிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து எந்த கட்சியில் இருக்கிறனாலும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை ரொம்ப சென்சிட்டிவான உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கூட ஹேக் பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆபத்தான் தங்களுடைய வீட்டில் இருக்க பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சில பேர் வேண்டாம் விருப்பம் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஹேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரி என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாரையுமே போய்ட்டு நம்ம ரெசிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த ஏரியாவில் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா வந்து வர்றவங்க ஒரு 4 பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அதெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதே ஏரியாவில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். தேவையில்லாமல் நாளைக்கு பிரச்சனையை ஒழிப்பாங்க, வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்துவாங்க, இல்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து வேணுன்ட்டே நம்மளுக்கு எதிராக கூட திரும்பலாம். எதுக்குப்பா பகச்சிக்கணும்னு சொல்லிட்டு இந்த குடும்ப தலைவிகளும் பாவம், அவங்களும் வந்து ரொம்ப பாவமாக இதெல்லாம் வந்து கேட்டு கொடுத்துருப்பாங்க. பல பேருக்கு அதெல்லாம் கொடுக்கவே தெரில, இவங்களே ஃபோனை வாங்கி எடுத்துக்கிறாங்க. அப்போ அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதை தாண்டி நீங்கள் பண்ணுறதும் பண்ணுறீங்க, சீக்கிரம் அதெல்லாம் பண்ணிட்டு போகாமல் இது ஒரு வீடியோ வேறு எடுக்கிறாங்க. ஏன்னா மேலிடத்துக்கு வந்து இந்த டேட்டாவெல்லாம் அனுப்பி நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம், இத்தனை பேரோட டேட்டாவெல்லாம் நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வாங்குறத வந்து ஒரு ட்ராமேட்டிக்காக வீடியோ எடுக்கிறாங்க. சாதாரணமாக இதை வாங்க வரவங்க கூட வந்து பேசி வாங்கிட்டு போயிடுவான். இவங்க எலெக்ஷன் வந்து ஆக்டிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனை ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ண வச்சிடுறாங்க. அப்புறமா எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஓடி போயிருந்துச்சா, சொல்லுமா, 1000 ரூபா திட்டம் வாங்குறீங்களா, அந்த 1000 ரூபா திட்டம் வாங்குறீங்களா, அதை பற்றி நான் சொல்லாம மறந்துட்டேனே. அதாவது ஒரு அமைச்சர் சொன்னார்ல, நான் எல்லாருமே வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் தானே போகிறீங்க பஸ்ஸில் அப்படின்னு பெண்களை பார்த்து, அப்புறம் அந்த இலவச பணத்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தானே வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரோட மகன் சொன்னார்ல, அதே மாதிரி இவங்க கேட்குற துணியை 1000 ரூபா வாங்குறீங்களா இல்லையா, இல்லை தொடர்ந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு 1000 ரூபா பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாங்க. பட் சில பேருக்குலாம் வந்து 1000 ரூபா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா யூஸ் ஆகுது. அது வராமல் போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்குற துணியை என் மூலியமாக தான் வந்து வாங்கி கொடுக்குறேன், வாங்கினியா இல்லையா கிடைக்குதுல உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட உரிமை தொகையை இன்னும் இவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. இல்லை நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி உரிமை தொகையில் பாதி வந்து ஆட்டையை போட்டு தான் வந்து மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேருது. அந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்து கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கள பார்த்து அவங்கள அதட்டி கேட்குறது, இல்லை ஏளனமாக கேட்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஏற்படுது. இதை சீக்கிரமாக பண்ணாமல் இந்த ஃபோனில் வேறு எடுக்கிறாங்களா. நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகவில் இருக்கிறவங்க யாரோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் தேடி பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஓரணியில் தமிழகம் கேம்பெயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ஓடிபி வாங்குறத போயிட்டு அவங்களே வீடியோ ஆதாரமாக எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. அதில் அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பல பேர் சினிமா பாட்டு போட்டு அதை ஹீரோய்க்காக வந்து இது மறைச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த சினிமா பாட்டு இல்லாமல் வெறும் ஆடியோவில் அவங்க போய் பேசுறது, கேட்கறது, அவங்க அப்ரோச் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில அம்மாங்களாம் வந்து மனசில் திட்டின்னு இருக்கும் போல, வந்ததும் வந்தீங்க பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு சீக்கிரம் போங்கப்பா, உள்ளே வந்து குழம்பு கொச்சின்னு இருக்குது, அடுப்பை போய் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வெறுப்பில் இருப்பாங்க. அவங்க நீங்கள் வந்து பண்ணுற இந்த இன்டைரக்ட் ரவுடித்தனத்தினால ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஐயோ நிறைய பேர் இன்னும் அறியாமையோடு இருக்காங்க. பல குடும்ப தலைவர்கள் ஓடிபி வாங்கி போயிட்டாங்க, வீட்டில் இருக்க எல்லா டீடைல்ஸும் வாங்கி போயிட்டாங்க, 1000 ரூபா வேறு வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்திலே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருமோ, ஏன்னா நம்ம தான் எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு கேட்டால் ஸ்டூப்பிடாக இருக்கலாம், ஆனால் அப்படி நம்புகிற அப்பாவி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கங்க. இந்த மாதிரி மைண்ட் கேம்லாம் வந்து விளையாடுறதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் வந்து பார்த்திங்கன்னா
வெளியில் நாங்கள் கேம்பெயின் பண்ணுறோன்ற மட்டும் காட்டுறோம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து இன்ஜினியர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு கொடுமையான விஷயம் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கர். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அதை நம்ம மனசார ஒட்டினோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்கே தான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டில் ஒரு நாள் கிங்காக இருந்தாங்க அவங்க ஆட்சி காலகட்டத்தில். இதை வந்து அடிச்சுன்னு வேறு லெவலுக்கு போயிட்டாங்க திமுக. ஸ்டாலின் அவர்களுடைய அப்டேட்டட், ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு வந்து 4 இயர்ஸ் அவுடேட்டட். இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்டிக்கர் வந்து வடிவமைச்சிருக்காங்களா ரவுண்டாக, அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான்லாம் என் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏங்க அவரை நான் இங்கே வைக்கிறேங்க, இங்கே ஒட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒட்ட வைப்பேன் ஸ்டிக்கரை. அவங்க போனால் டீஷர்ட் அவுத்து போட்டு போயினே இருப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட உள்ள பேஸ்ட்டு போயிட்டோன்னே நைஸாக அந்த வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிட்டு போயிடுறாங்க. அசிங்கமாக இருக்குது. அது கிழிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப அசிங்கமாகிடுது. நம்மளோட உரிமை வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நான் ஏங்க உங்களோட ஸ்டிக்கரை வீட்டில் ஒட்டிக்கணும், நான் ஏன் முதல்வர் ஸ்டிக்கரை வீட்டில் ஒட்டிக்கணும், அவரை மனசில் வச்சுருக்கேன், அவர் மேலே பாசம் வச்சுருப்பேன், மதிப்பு வச்சுருக்கேன், அவர் பண்பானவர், அன்பானவர், ஒரு அப்பா போன்றவர் சொல்லிட்டு நான் வந்து மனசில் வச்சுருக்கலாம். அதற்காக நீங்கள் பாட்டு வந்து என்னோடய டேட்டா வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து ஸ்டிக்கர் வேறு ஒட்டு போவீங்களா? இது அராஜகம் இல்லையா? ஸோ பேசிக்காக இதெல்லாம் என்னையா அதை போய் ஒரு பெரிய விஷயமாக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு மாடர்ன் டைம்ஸில் மாடர்ன் வார், அது சைபர் அட்டாக்கு, அப்புறம் வந்து கிருமிகளை பரவ விட்டு கோவிட்லாம் ஏற்படுத்தினாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் வார்ன்னு சொல்லுவாங்க. அதில் நவீன யுகத்தில் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எலெக்ஷன்லேயே இவங்க பண்ணிகிட்டு இருக்க கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக்காக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் டேட்டாவை நம்மக்கிட்ட வந்து திருடும் ஒரு ப்ரீச்சாக தான் பார்க்குறேன். ஸோ நான் ஏதாவது வந்து தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறது சரி, நான் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க. மிக்க நன்றி.